ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஹாஸ்பிட்டல் தெரியுமா? இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை, குழந்தையின்மை சிகிச்சை, ஐவி, ஐவிஎஃப், டெஸ்ட் பேபி இந்த மெத்தட்லாம் இப்போ நிறையா விளம்பரம் போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேபியாக தான் இப்போ விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ இந்த விளம்பரங்கள் அதிகமாகும் போது மக்களுக்கு ஏதோ பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக. அதில் இந்த குழந்தையின்மை பிரச்சனை பெரும் பிரச்சனை. இப்போ அதுதான் சார் பெரிய பிரச்சனை. திருமணம் ஆகிறாங்க, திருமணமாகி ஒரு 10 பேருக்கு திருமணம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதில் 5 பேர் குழந்தை பிறகுது, 5 பேர் குழந்தை பிறப்பதில்லை. 5 பேருக்கு இயற்கையான முறையில் திருமணமானவொடனே முதல் மாதமோ 2ஆம் மாதமோ 3ஆம் மாதமோ மாதமாகிடுறாங்க. அவங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம். மிச்சம் 5 பேருக்கு ஆகலை, அவங்க குடும்பத்தில் வருத்தம். என்னடா குழந்தை கல்யாணம் ஆச்சு, குழந்தையிலேன்னு டாக்டர்கிட்ட எப்படியும் 2 பேரும் தான் செக்கப்புக்கு அனுப்புவாங்க. கணவனையும் மனைவியும் 2 பேருமே ஆலோசனை அனுப்புவாங்க. அப்போ ஆலோசனை அனுப்பும்போது கணவனுக்கு விந்து பரிசோதனை, பெண்களுக்கு கர்ப்பப்பை பரிசோதனை. இதில் பெரும்பாலும் பெண்களுக்கு நீர்க்கட்டிகள் வருது, ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்லைன்னு வருது, குறைவுன்னு வருது.